என்ன பண்ணாலும் நம்ம பேபி கார்ன் ஃப்ரை ரெஸ்டாரண்ட் மாதிரி வரலன்னு யோசிச்சிருக்கீங்களா? இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வாழ்க்கையின் சுவைகள் சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபி கார்ன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேக்கெட் பேபி கார்ன் வந்து க்ராஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவுன்றது நம்ம சோள மாவு. இது நம்ம ஸ்பெஷல் மசாலா. மிளகு, சீரகம், சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன். மிளகு கொஞ்சம் கூட போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு வானிலையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்மளோட பேபி கார்ன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். பேபி கார்ன் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கூட நம்மளோட ஸ்பெஷல் மசாலா. உப்பு ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம் கொதிக்க வைக்கும் போதே, ஸோ உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா மசாலா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இவனுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கிளற வேண்டாம், அதில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்ல சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். கூடவே கருவேப்பிலை போட்டுங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டீப் ஆயில் ஃப்ரை வேணால் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறீங்கன்னா 185 டிகிரியில் 15 மினிட்ஸ் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக மொறு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபி கார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுவான். இதே மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் பார்க்க வாழ்க்கையின் சுவைகள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.